Hi, hello students. Welcome to Pudiyugam Academy. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற டாபிக் தான் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பிரகாரம் என்னென்ன டாபிக்ஸ்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது அந்த யூனிட்ஸ்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துட்டு வரோமா, ஓகேங்களா? இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், கேர்ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. கூடவே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது கோர்ஸில் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க கைஸ். நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணி வச்சு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருமா, இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான், சரிங்களா? ஸோ நான் என்னெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரிசோர்ஸஸ் பார்த்துடலாம். வளங்கள் பற்றி முதல்ல நம்ம என்ன பண்ணிடுவோம் பார்த்துருவோம். அதில் கனிம வளங்கள், மினரல்ஸ் பற்றி பார்த்துடலாம். புவியிலிருந்து கனிமங்களை வந்துட்டு அகழ்ந்தெடுக்கும் முறைக்கு தான் வந்துட்டு சுரங்க தொழில் அப்படின்ட்டு பேர், சரிங்களா? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல் ஃப்ரம் த எர்த் தான் மைனிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்கம்மா, ஓகேங்களா? இதே வந்துட்டு ஆழம் குறைந்த புவியோட்டத்திற்கு அருகில் இருக்கிற சுரங்கங்களை திறந்த வெளி சுரங்கங்கள் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது ஓப்பன் பிட் மைன்ஸ். டீப் மைன்ஸ் வந்துட்டு ஷாஃப்ட் மைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஆழமா இருக்கிற சுரங்கங்களை ஆழ் சுரங்கங்கள் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் இது பார்த்துக்கோங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? கேல்கட்டா. இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நாக்பூர். நான்ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி, இது ஹைதராபாத்ல இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், இவங்க தான் இந்த மினிஸ்ட்ரி, இந்த அமைச்சகம் தான் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பற்றி எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கிறாங்க அஸ் பர் திஸ் ஆக்ட் 1957. இந்த டியூஎம்ஓ பாக்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சாகணும்னா, சரிங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் வந்துட்டு பார்த்துடலாம். உலோக கனிமங்கள், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலோக கனிமங்கள் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ உலோக கனிமங்கள் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டிருக்கும், சரிங்களா? அதாவது 1 or 2 மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் இருந்தால் அது மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது மோஸ்ட்லி மினரல் டெபாசிட்ஸ்ல தான் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுல இருந்துலாம் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் லைக் இந்த டியூனோ பாக்ஸ்ல இருந்து வரும் கைஸ். பட் நான் சொன்ன இந்த கதையில இருந்துலாம் உங்களுக்கு கொஸ்டின் வராது. அப்ப இதுல இருந்து மேம் கொஸ்டின் வரும் அப்படின்னா, அந்த மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அயன் ஓர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இரும்பு தாது அப்படின்றது எந்த இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்துல வந்துட்டு அதிகமா இருக்கு, இதுதான் கொஸ்டின் ஏரியாவே இருக்கும். ஸோ இரும்பு தாதுலயே வந்துட்டு 4 டைப்ஸ் இருக்கு. அந்த 4 டைப்ஸ் இம்பார்ட்டன்ட். மேக்னடைட்ல வந்துட்டு இரும்பின் அளவு 72.4% இருக்கு. ஹீமடைட்ல 69.9% இருக்கு. ஜியோடைட்ல 62.9% இருக்கு. லிமனைட்ல 55% இருக்கு. சிட்ரைட்ல 48.2% அயன் கண்டென்ட் இருக்கு. இது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க கைஸ், ஓகேங்களா? இந்தியாவிலே இரும்பு தாது அதிகமா இருக்கிற மாநிலம் ஜார்க்கண்ட், சரியா? அதுக்கப்புறம் தான் ஒடிஷா. ஸோ ஃபர்ஸ்ட்னு கேட்டால் ஜார்க்கண்ட் தான், அதுக்கப்புறம் தான் ஒடிஷா. மேக்னடைட்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, இங்கே இருக்கு பாருங்க, 72%. ஸோ இந்த மேக்னடைட் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது சத்தீஸ்கர்லமா, அதுக்கப்புறம் தான் கர்நாடகா. ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு 5% வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சேல்னா என்னன்னு கேட்பாங்க, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இதை பார்த்துக்கிற அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல். நெக்ஸ்ட் மேங்கனீஸ். மேங்கனீஸ் வந்துட்டு என்ன கலர்ல இருக்கும்னு பார்த்துக்கோங்க, சில்வரி கிரே கலர்ல வந்துட்டு இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் ஹார்ட் அண்ட் பிரிட்டில்னு சொல்றாங்க. அது என்னமா ஹார்ட் அண்ட் பிரிட்டில்? அதாவது கடினமா இருக்கும் ஆனா எளிதில் உடையும் தன்மை. ஹார்ட்னா என்னது? கடினம். பிரிட்டில்னா சீக்கிரமா உடைஞ்சிரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மேங்கனீஸ்க்கு. ஸோ அலாய்ஸ்க்கெலாம் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் ஏரியா பார்ப்போமா? மேங்கனீஸ் டெபாசிட்ஸ். மேங்கனீஸ்
படிவுகள் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா மேங்கனீஸ் படிவுகள் வந்துட்டு ஒடிஷால இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்க எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்க வேணா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபாசிட்ஸ் அதிகமா இருக்கிறது ஒடிஷால. ஓகேங்களா? ஸோ மேங்கனீஸ்ல வந்துட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒடிஷா. காப்பர், தாமிரம். ஸோ யா லார்ஜஸ்ட் காப்பர் ரிசர்வ்ஸ், காப்பர் சுரங்கம் நிறைய எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், இந்த நார்தன் ஏரியாஸ்ல தாமா இருக்கு. சரிங்களா? ஸோ லீடிங்னு கேட்டாங்கன்னா நீங்க ராஜஸ்தானே போடுங்க காப்பருக்கு. செகண்ட் தான் ஜார்க்கண்ட். சரியா? நெக்ஸ்ட் பாக்சைட். பாக்சைட்ல இருந்து அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கம்மா. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அலுமினியம் பாக்சைட் தாதுல, அலுமினியம் வந்துட்டு பாக்சைட் தாதுல இருந்து தான் வந்துட்டு பெறப்படுகிறது. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாக்சைட் அப்படின்றது வந்துட்டு இஸ் an oxide of aluminium. பாக்சைட்டோட பேர் வந்துட்டு ஒரு பிரெஞ்சு மொழி வார்த்தை, லீ பாக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். பாக்சைட் சுரங்கம் எங்க இருக்கு அதிகமான்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. நீங்க அதுக்கப்புறம் வர பேர்கள் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒடிஷா அப்படின்றது. நால்கோ எங்க இருக்குன்னு கேட்பாங்கம்மா. சாரி, எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்பாங்கம்மா. 1981 ஆரம்பிச்சிருக்காங்க, ஒடிஷால இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நான் மெட்டாலிக் போலாமா, அலோக கனிமங்கள் போலாமா. அதுல ஃபர்ஸ்ட் மைக்கா. மைக்கா வந்துட்டு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க, மின் தொழிலக வளர்ச்சிகள்லாம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் இது எளிதில் எரியக்கூடியதும் மைக்கா. ஓகேங்களா? மைக்காலே குட் குவாலிட்டி ஆஃப் மைக்கா அப்ராக். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணுங்க. அப்ராக் வந்து ஒரு நல்ல தரமான மைக்கான்னு சொல்றாங்க. ஸோ அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது கைஸ். ஓகேவா? ஸோ அதாவது மைக்கா வந்துட்டு எந்த இடத்துல ரிசர்வ்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு வந்துட்டு கேட்கலாம். ஸோ அது எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆந்திரா தான். ஸோ மைக்கானா ஆந்திரா ஞாபகம், ஆந்திர பிரதேஷ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுண்ணாம்புக்கல், லைம் ஸ்டோன். ஸோ லைம் ஸ்டோன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றது கர்நாடகாமா. அதுக்கப்புறம் தான் ஆந்திர பிரதேஷ். ஜிப்சம் அகைன். ஸோ ஜிப்சம் வந்துட்டு அதிகமா ப்ரொடியூஸ் பண்றது ராஜஸ்தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மட்டும் பார்த்துக்கோங்கம்மா. மற்ற ப்ராசஸ் டெஃபினிஷன்லாம் கேட்கவே மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியாவே. ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் டெஃபினிஷன்லாம் வாசிச்சு விடுங்க போதும். நெக்ஸ்ட் எனர்ஜி ரிசோர்சஸ் பார்த்துடலாமா. ஆற்றல் வளங்கள். ஸோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது, ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்றது தான் எனர்ஜி ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு நான் ரெனியூவபிள் இருக்கு, ரெனியூவபிள் அப்படின்னு இருக்கு. முதல்ல புதுப்பிக்க இயலா வளங்கள் பார்த்துடலாம். அதுல கோல், நிலக்கரி பார்த்துடலாம். இன்ஃபிளேமபிள், எளிதில் எரியக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா ஹைட்ரோ கார்பன்ஸ் மூலியமா தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கோல்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக் கோல்ட், கருப்பு தங்கம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்கம்மா. இந்த 4 டைப்ஸ் இருக்குல்ல, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. ஆந்த்ரசைட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிலக்கரி 80 to 90% இருக்கு, பிட்டுமினஸ்ல 60 to 80%, லிக்னைட்ல 40 to 60%, பீட்ல less than 40% இருக்கு. சரிங்களா? ஸோ கோல் சுரங்கம், நிலக்கரி சுரங்கம் வந்துட்டு அதிகமா இருக்கிறது ஜார்க்கண்ட்ல தான், ஃபர்ஸ்ட் ஜார்க்கண்ட் தான். சரியா? அண்ட் கோல் இந்தியா லிமிடெட் கொல்கத்தால வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்தியாலே கோல் நிறைய ப்ரொடியூஸ் பண்றது வந்துட்டு இந்தியாலே முதன்மை மாநிலம் ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் தான் ஒடிஷா. இந்த பிரவுன் கோல் இருக்குல்லம்மா, இந்த லிக்னைட்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, லிக்னைட், இந்தியன் லிக்னைட்டை வந்துட்டு பிரவுன் கோல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, இந்த சதர்ன் ஏரியாஸ்ல மட்டும்தான் இருக்கு. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஏரியா. பிரவுன் கோல் எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்பாங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா 3 இடத்துல தான் இருக்கு இந்தியாவிலேயே.
ஓகேவா. நெக்ஸ்ட் பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயில். பெட்ரோலியம் அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி வார்த்தைமா. பெட்ரோ அப்படின்னா ராக்னு அர்த்தம், ஓலியம் அப்படின்னா ஆயில், எண்ணெய் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா. இதை ராக் ஆயில், மினரல் ஆயில் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லுவாங்க. பெட்ரோலியம்ல 90-95% ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் பார்த்துக்கோங்க. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கிற ஆயில் ஃபீல்ட்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கிற ஆயில் ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க பார்த்துக்கணும். வெஸ்டர்னா மும்பை ஆயில் ஃபீல்ட்ஸ், குஜராத், இதுலதான் ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்குமா. ஈஸ்டர்ன்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுலயே இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஓல்டஸ்ட் ஃபீல்டு இன் இந்தியா வந்துட்டு டிக்வாய் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி இந்த பிராக்கெட்ஸ்ல போட்டிருக்கிறது இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ்ல பிரைமரி காம்பனன்ட் என்னன்னு கேட்பாங்க, அது மீத்தேன் தான். ஓகேவா. பிரைமரியா என்ன இருக்கு நேச்சுரல் கேஸ்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்துட்டு மீத்தேன் தான் இருக்கு. ஓகே. ஸோ கெயில் இதோட அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. நியூ டெல்லியில வந்துட்டு இருக்குமா. கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இந்தியாவில் நேச்சுரல் கேஸ் அதிகமாக இருக்குது மும்பை ஹை அண்ட் பேசின் ஆயில் ஃபீல்ட்ஸ்ல தான். நெக்ஸ்ட் கன்வென்ஷனல் பார்த்துடலாமா. நெக்ஸ்ட் ஆற்றல் வளங்கள், அனல் மின்சக்தி, தேர்மல். தேர்மல் பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூவல்ஸ், கோல், டீசல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் வச்சுலாம் நம்ம வந்துட்டு அதை ஜென்ரேட் பண்ண முடியுமா. கொஸ்டின் ஏரியா NTPCயோட அப்ரிவேஷன் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் 1975ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரியா. அண்ட் தமிழ்நாட்டில் என்னென்ன தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு எங்கெங்க? நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர், சென்னை. ஓகேவா. நெக்ஸ்ட் நியூக்ளியர் பவர். நியூக்ளியர் பவர் அப்படிங்கும் போது ஃபிஷன் ஆர் ஃபியூஷன், இது வந்துட்டு சயின்ஸ்ல நீங்க படிப்பீங்க. ஓகேங்களா. அண்ட் நியூக்ளியர் எனர்ஜி வந்துட்டு உரேனியம் அண்ட் தாரியம் இந்த ரெண்டு மினரல்ஸ்ல இருந்தா வந்துட்டு எடுக்கிறாங்க. சரிங்களா. கொஸ்டின் ஏரியா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்துட்டு எங்க செட்டப் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. தாராப்பூர், மும்பைல 1969. சரியா. NPCIL பத்தி பார்த்துப்போம். ஹைட்ரோ பவர், தண்ணீர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது தான் ஹைட்ரோ பவர். ஓகேங்களா. இது வந்துட்டு நான் பொல்யூட்டிங் எலக்ட்ரிசிட்டி தான். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் எங்க வந்துச்சு? டார்ஜிலிங் 1897ல வந்திருக்கு. நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் ஃபரிதாபாத் இந்தியாவில் இருக்கு. இந்த டூரினோ பாக்ஸ்லாம் கண்டிப்பா படிச்சாகணும், விட்டுறாதீங்க. சோலார் எனர்ஜி, சூரிய ஒளியில இருந்து எனர்ஜி எடுக்கிறதாமா சோலார் எனர்ஜி. ஓகேங்களா. நியூ டெல்லியில ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. சோலார் எனர்ஜில இந்தியாவில் லீடிங் ஸ்டேட் ஆந்திர பிரதேஷ். விண்ட் எனர்ஜி சீப் அண்ட் ரொம்ப சீப்பான ஒரு எனர்ஜி, அதாவது வந்துட்டு ரொம்ப காஸ்ட் அதிகமாக செலவாகாது, பொல்யூஷன் லெஸ்ஸாகவும் இருக்கும். விண்ட் டர்பைன்ஸ் யூஸ், காற்றாலைகள் யூஸ் பண்ணி வாட்டர் பம்ப் பண்ணி எனர்ஜி வந்துட்டு எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ விண்ட் எனர்ஜியில் ஹையஸ்ட் ப்ரொடியூசர் வந்து நம்ம தமிழ்நாடு தான். நிறைய விண்ட் டர்பைன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஆரல்வாய் மொழி அப்படின்ற ஒரு இடத்துல வந்துச்சு இருக்கு. NIW பார்த்துக்கோங்க. பயோமாஸ் எனர்ஜி அப்படின்றது வந்துட்டு இந்த டீக்ரேடபிள் மெட்டீரியல்ஸ், அனிமல் வேஸ்ட், கிச்சன் வேஸ்ட், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல இருந்து எடுக்கிறதாமா பயோமாஸ் எனர்ஜி. ஓகேங்களா. இதுல லீடிங் ப்ரொடியூசர் யார் அப்படின்றது நீங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல போடணும். டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, இதுல இருந்து எதுவும் கொஸ்டின்ஸ் வராது. ஸோ எனர்ஜிஸ் பார்த்தோம். இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு தமிழ்லையும் சொல்லிடுறேன். ஆல்ரெடி இங்கிலீஷில் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் நான் இங்கேயும் மார்க் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு.
இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. நான் இங்கிலீஷில் வரும்போது தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ முதல்ல உலோக கனிமங்கள், இரும்பு தாது. ஸோ அதோட 4 டைப்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ முதன்மை மாநிலம் ஜார்க்கண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் சேல் பார்த்துக்கணும். மேங்கனீஸ். ஸோ மேங்கனீஸ் வந்துட்டு வெளிர் சாம்பல் நிறமுடையது அப்படின்னு எளிதில் எரியக்கூடியதாகவும் வந்துட்டு இருக்கு சரிங்களா மேங்கனீஸ். ஸோ இதுல வந்துட்டு அதிகமா இருக்கிறது ஒடிஷா. மேங்கனீஸ் அதிகமா மேனுஃபேக்சர் பண்றது ஒடிஷா. தாமிரம், அதிகமா இருக்கிறது ராஜஸ்தான். பாக்சைட்ஸ், அலுமினியம் பாக்சைட்ல இருந்தா வந்துட்டு எடுக்கிறோம் சரிங்களா. அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. நால்கோ எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாக்சைட் அதிகமா உற்பத்தி பண்றது ஒடிஷா. அண்ட் லீ பாக்ஸ், பிரெஞ்சு வார்த்தையில இருந்தா வந்துட்டு பாக்சைட் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்திருக்கு. நெக்ஸ்ட் மைக்கா, இதுவும் ஒரு ஆயுர்வேத மருந்துக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க, எளிதில் எரியக்கூடியதும் கூட. ஓகேங்களா. மைக்கா அதிகமா இருக்கிறது ஆந்திர பிரதேஷ். சுண்ணாம்புக்கல் அதிகமா இருக்கிறது கர்நாடகா. ஜிப்சம், ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக உற்பத்தி பண்ணுறது ராஜஸ்தான். நெக்ஸ்ட் ஆற்றல் வளங்கள்ல நிலக்கரி. இந்த 4 திங்ஸ், இது பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்கம்மா நிலக்கரியை. அண்ட் இந்த 4 கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும் நீங்கள் சரிங்களா. ஜார்க்கண்ட் தான் முதன்மை மாநிலம். பெட்ரோலியம், அதோடைய வார்த்தை பார்த்துக்கோங்க எங்க இருந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங்ஸ் வந்துட்டு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் இந்த டேப்லெட் காலம் பார்த்துக்கணும். இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ். ஸோ இவற்றின் பெரும் பகுதி எதுன்னு கேட்பாங்க, மீத்தேன் வாயு தான் சரிங்களா. இயற்கை எரிவாயுல மீத்தேன் தான் வந்துட்டு பிரைமரி சோர்ஸ். அண்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்கம்மா, இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அனல் மின் சக்தி. ஸோ என்டிபிசி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் அணுசக்தி. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு. திஸ் இஸ் த கொஸ்டின் ஏரியா. அண்ட் தமிழ்நாட்டில் கல்பாக்கம்ல எவ்வளோ நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றோம்னு பார்த்துக்கோம். நீர் மின் சக்தி, விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி, ஸோ முதல்ல விண்ட் எனர்ஜி எங்க உருவாச்சுன்னு பார்த்துக்கோங்க. சூரிய ஆற்றல், சோலார் சக்தி. செறிவூட்டல் மூலியமா தான் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்றாங்கம்மா. ஓகேங்களா. ஆந்திர பிரதேஷ் இஸ் த லீடிங். காற்று சக்தி, விண்ட் எனர்ஜி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில வந்துட்டு இருக்கு, அதை பார்த்துக்கணும். உயிரி சக்தி இதெல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்த கொஸ்டின் ஏரியா பாருங்க. ஃபர்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் மில் வந்துட்டு ஃபார்ட் கிளாஸ்டர் கொல்கட்டால 1818 பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் காட்டன் ப்ரொடக்ஷன்ல வேர்ல்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் சைனானா, செகண்ட் இந்தியா தான் இருக்கும் சரிங்களா. மும்பைல தான் அதிகமா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கிறதால அதை மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, சவுத் இந்தியாவோட மான்செஸ்டரா கோயம்புத்தூர் அழைக்கப்படுது. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்துட்டு 435 காட்டன் மில்ஸ்ல 200 மில்ஸ் கோயம்புத்தூர்லயே வந்துட்டு இருக்கு கைஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஜூட். ஜூட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அகைன் வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் சைனானா, செகண்ட் வந்துட்டு இந்தியா. ஜூட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவில் லீடிங் ஸ்டேட் கொல்கட்டா தான். அண்ட் ஜூட் மில்லுமே ஃபர்ஸ்ட் கொல்கட்டால தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது கொஸ்டின் ஏரியா. 1854 ரிஷ்ரால பை ஜார்ஜ் அக்லாண்ட் அப்படின்றவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சில்க் இண்டஸ்ட்ரி. சில்க் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அகைன் வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் சைனானா, செகண்ட் வந்துட்டு இந்தியா. சில்க் ப்ரொடக்ஷன்ல இந்தியாவில் லீடிங் ஸ்டேட் வந்துட்டு கர்நாடகா. அண்ட் இந்த க்ரீனோ பாக்ஸ் பார்த்துக்கோங்கம்மா, எப்போ எங்க எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. சுகர், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சுகர் கேனா இருக்கட்டும் சுகரா இருக்கட்டும் லீடிங் ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ் தான். ஓகேவா.
ஸோ ஃபஸ்ட்டு பிரேசில், செகண்ட் வந்துட்டு இந்தியா வேர்ல்ட் லெவலில் சுகர் இண்டஸ்ட்ரியில். நெக்ஸ்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. வெஸ்ட் பெங்கால் சீரம்பூரில் 1812 ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பேப்பர் ப்ரொடக்ஷனில் இந்தியாவில் லீடிங் ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால் தான். அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா போர்ட்டோ நோவோ தமிழ்நாடுல 1830. ஓகேங்களா, இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இந்தியாவிலேயே லார்ஜஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட் எதுனா ஜார்க்கண்ட். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ சென்னையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நிறைய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் நம்ம சென்னையில் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வாசி விடுங்க போதும். நேம் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, எந்த பிளேஸ்ல இருக்கு, எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, என்ன ப்ராடக்ட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது படிக்கணும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோடைய கேபிட்டல் பெங்களூரு தான். இது வந்து எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்களா பெங்களூரை. சரிங்களா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது அந்த இப்போ டிசிஎஸ் அதெல்லாம் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கம்பெனிஸோட நேம்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஐடி பார்க்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட சேலஞ்ச் என்னன்னா பவர் சப்ளை, அதுக்கப்புறம் லேண்ட் அவைலபிலிட்டி, பணம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து அவ்வளோ கொஷின்ஸ் வராது. நான் சொன்ன கீ ஏரியாஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது அப்படியே நான் தமிழ்லையும் சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரீஸ் வேளாண் சார்ந்த தொழிற்சாலை. முதல் பருத்தி ஆலை எப்போ வந்ததுன்னு பார்த்துக்கணும். பருத்தி நெசவாலைகள். ஸோ மான்செஸ்டர், இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னா மும்பை தான். ஓகேங்களா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னா அது வந்துட்டு கோயம்புத்தூர். பிகாஸ் 435 நெசவாலைகள்ல 200 நெசவாலைகள் கோயம்புத்தூர்லயே வந்துட்டு அமைந்திருக்கு. ஓகேவா. சணல் ஆலைகள். சணல் ஆலைகள்ல இந்தியாவில் முதன்மை மாநிலம் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் தான். வேர்ல்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் சைனா, செகண்ட் வந்துட்டு இந்தியா. ஓகேவா. டியூனோ பாக்ஸ்லாம் பார்த்துக்கணுமா. பட்டு நெசவாலைகள் சில்க்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைனா வேர்ல்ட் லெவல்ல, செகண்ட் இந்தியா. இந்தியாவில் யாரு முதன்மை மாநிலம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ கரும்பா இருக்கட்டும், சர்க்கரை தொழிற்சாலையா இருக்கட்டும், இந்தியாவில் முதன்மை மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான். உலக அளவுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரேசில், செகண்ட் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. காகித தொழிற்சாலையிலையும் இந்தியாவில் முதன்மை மாநிலம் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் தான். சரிங்களா, முதல் காகித தொழிற்சாலை 1812 சீரம்பூர் வெஸ்ட் பெங்கால்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இரும்பு எஃகு தொழிற்சாலை அஃப்கோர்ஸ் லீடிங் ஸ்டேட் வந்துட்டு ஜார்க்கண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்துட்டு 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவோ அப்படின்ற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. சென்னையை வந்துட்டு டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்கம்மா. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மென்பொருள் தொழிற்சாலையுடைய மின்னணியல் மற்றும் மின்னணுவியல் இதோடைய கேபிட்டலே வந்துட்டு பெங்களூரு தான். பெங்களூரு. மென்பொருள்ல ஜஸ்ட் கம்பெனிஸ் நேம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ क्वेश्चन ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். நான் இங்கிலீஷ்ல சொல்றதா அதே தமிழ்லயும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ நீங்க அதுலயும் இதே மாதிரி பார்த்து படிச்சுக்கலாம். ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் மேங்கனீஸ் வந்துட்டு எதுல யூஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டீல்ல யூஸ் பண்றாங்க, ஸ்டீல் மேக்கிங். ஆந்த்ரசைட்ல எவ்வளவு % ஆஃப் கார்பன் இருக்கு? 80 to 95 இருக்கு. பெட்ரோலியம் அண்ட் ஹைட்ரஜன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடுவன்ட்ஸ் ஆஃப் அஃப்கோர்ஸ் கார்பனோட தான். மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா கோயம்புத்தூர். இதே மான்செஸ்டர் ஆஃப் இந்தியானா அது மும்பை. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்க வந்துச்சு? மகாராஷ்டிரா. abundant source of energy எது? பயோமாஸ், சன், கோல், ஆயில். சன் தான். ஃபேமஸ் சிந்திரி ஃபர்டிலைசர் பிளான்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். The nucleus for the development of Chowta Nagpur Plateau. அங்க நிறைய மினரல்ஸ் இருக்கும்மா, டெபாசிட்ஸ் இருக்கும், அதுதான். ஓகேவா? இது வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மேட்ச் பண்ணிடலாமா? பாக்ஸைட் எதுமா வரும்? ஏர்கிராஃப்டுக்கு யூஸ் பண்றாங்க. ஜிப்சம் சிமெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. பிளாக் கோல்ஸ், கோல் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் லெசன் பார்க்கும்போது, சரிங்களா? நெக்ஸ்ட் அயன் ஓர், மேக்னடைட். மைக்கா எலக்ட்ரிக்கல் குட்ஸ்க்கு யூஸ் பண்றோம், கரெக்டா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தாச்சு. ஆன்சர் த ஃபாலோயிங்ல நீங்க பார்க்க வேண்டாம், ஓகேங்களா? மேபி புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருந்து கூட உங்களுக்கு சில டைம் வந்துட்டு புக் பேக் எக்ஸசைசஸ்ல இருந்து கூட உங்களுக்கு சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நான் புக் பேக் கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு சேர்த்தே சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு கேட்கலாம். ஜியாகிரஃபியில் நான் மார்க் பண்ணியிருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த புக் எடுங்க, என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க, சரிங்களா? மற்றபடி இந்த டெஃபினேஷன், ப்ராசஸ் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வாசிச்சு விட்டீங்கன்னா அதுவே வந்துட்டு போதுமானதுமா, ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் அந்த டெஃபினேஷன்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸ்டாட்டிக் டேட்டாவாக அது கேட்டு போயிடுவாங்க. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்குமே இப்படி தான். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்மா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.